ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா காளான் கிரேவி. இயற்கை முறையில் விளைஞ்ச காளான் தான் செய்ய போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடச்சட்டி வச்சுட்டோம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இயற்கை முறையில் விளைஞ்ச காளான் கிரேவி சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.